பிக் பாஸ் சீசன் 9 கிராண்ட் ஃபினாலோட ஷூட்டிங் வந்து பரபரப்பாக நடந்துட்டு இருக்குது. இதில் வந்து டைட்டில் வின்னராகிறதுக்கான அதிகமான வாய்ப்பு வந்து திவ்யா கணேஷ்க்கு தான் இருக்கவும் செய்யுது. 4வது பொசிஷன் தான் வந்து ஆர்ஆர் இருக்கவும் செய்கிறாங்க. 2வது பொசிஷன் வந்து சபரிக்கும், 3வது பொசிஷன் வந்து விக்ரமுக்கு கிடைக்கவும் செய்யும். இந்த ஆர்டரில் தான் பார்த்தோம்னா கிராண்ட் ஃபினாலே நடக்கவும் செய்யுது. ஃபைனல் ஸ்டேஜில் யார் நிற்கிறாங்கன்னு பார்த்தோம்னா திவ்யா கணேஷும் சபரியும் தான் நிற்கவும் செய்கிறாங்க. ஃபைனல் ஸ்டேஜில் வந்து விஜய் சேதுபதி திவ்யா கணேஷை கை தூக்கி அவங்க தான் டைட்டில் வின்னர் அறிவிக்கவும் போகிறாங்க. இதில் ஆர்ஆர்லாம் பார்த்தோம்னா டிக்கெட் ஃபினாலில் வின் பண்ணவும் செஞ்சாங்க. ஆனால் அந்த பணப்பெட்டி டாஸ்கில் பார்த்தீங்கன்னா அந்த பணப்பெட்டியை வந்து வினோத் எடுத்துகிட்டு போயிட்டார். அப்படிங்கிறனால வந்து ஆரோரை வந்து ரொம்ப ஏமாற்றமாக அடையவும் செஞ்சாங்க. இதில் ஆரோரெல்லாம் பார்த்தோம்னா பணப்பெட்டியை ஆரம்பத்தில் எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டே இருந்தாங்க. ஆனால் கடைசி கட்டத்தில் வினோத் வந்து ட்விஸ்ட் வச்சு அந்த பணப்பெட்டியை எடுத்துகிட்டு போயிட்டார். அந்த பணப்பெட்டியை வினோத் எடுத்துகிட்டு போயிட்டார். அப்படிங்கிறனால வந்து பார்த்தீங்கன்னா ஆரோரை வந்து ஒவ்வொருத்தர்கிட்டையாக வந்து புலம்பிக்கிட்டே இருந்தாங்க. இதில் விஜய் சேதுபதி கிட்ட கூட வந்து ஆரோரை வந்து புலம்பிக்கிட்டே இருந்தாங்க. இப்போ திவ்யா கணேஷ் தான் அந்த டைட்டிலே வின் பண்ண போகிறாங்க. அப்படிங்கிறனால வந்து அதுக்கப்புறம் கண்டிப்பாக ஆரோரை பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தர்கிட்டையாக வந்து புலம்ப ஆரம்பிக்கும். இது வரைக்கும் நடந்த பிக் பாஸ் சீசனில் பார்த்தீங்கன்னா பிக் பாஸ் சீசன் 7ல் வந்து வைல்டு கார்டு என்ட்ரியாக வந்த அர்ச்சனா வந்து டைட்டில் வின்னர் ஆனாங்க. அதே போல் வந்து திவ்யா கணேஷ்மே வந்து பார்த்தீங்கன்னா இந்த சீசனில் வந்து வைல்டு கார்டு என்ட்ரியில் தான் வந்திருக்காங்க. அதனால் இப்போ இவங்க டைட்டில் வின்னர் ஆகினாங்கன்னா பிக் பாஸ் சீசன் வரலாற்றிலேயே பார்த்தீங்கன்னா வைல்டு கார்டு என்ட்ரியில் வந்த 2வது ஃபீமேல் கண்டஸ்டண்டாக இவங்க இருக்கவும் செய்வாங்க.